Welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு அழகான இயரிங் மேக்கிங் வீடியோ தான். சோ இந்த வீடியோல ரொம்பவே அழகான ஒரு இயரிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இயரிங் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஜும்கா பேஸ் and then வந்துட்டு black color silk thread அதுக்கப்புறம் white color silk thread. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய திங்ஸ் வந்துட்டு இந்த 3 திங்ஸ் தான். அண்ட் ஓவராலாக என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த black color silk thread நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னேன்ல, அந்த black color silk thread இந்த மாதிரி லென்த்தியாக நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு 10 to 12 ரவுண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு 10 to 12 த்ரெட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த த்ரெட்ஸில் வந்துட்டு ரெண்டு எண்டுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை சிங்கிள் த்ரெட்டாக மாற்றிருக்கேன். அதாவது ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி லாங் த்ரெட் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி இன்னர் சைடில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருந்து அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, மேலே அந்த ஹோல்ஸில் இருந்து இந்த மாதிரி அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ளூ வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்ஸ்க்குலாம் வந்துட்டு அது நல்லா யூஸ் ஆகும், அதுக்காக நான் அந்த க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம சில்க் த்ரெட் அந்த க்ளூ கூட இந்த பேஸோட வந்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் வச்சு நம்ம இந்த பேஸ் இந்த ஷேப் இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலர் சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன் பிட்வீனில் இந்த குட்டி ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம விட போகிறோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சில்க் த்ரெட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் பிளாக் த்ரெட் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு பிளாக் த்ரெட் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றும் போதுமே வந்துட்டு இந்த இன்பிட்வீன் அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம எல்லாத்தையுமே சுற்ற போகிறோம். அண்ட் தென் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபைனலாக நம்ம இயரிங் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்துட்டு பிளாக் த்ரெட் கொஞ்சம் அந்த அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயிட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக அந்த ஸ்பேஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கேப் விடுறீங்களோ அந்த கேப் தான் ஃபுல் அந்த ஷேப் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே அந்த ஈக்குவல் ஷேப்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இந்த பிளாக் த்ரெட் வந்துட்டு அதில் ரோல் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். பட் இது வரைக்கும் நான் பிளாக்ல ஒரு இயரிங் கூட செஞ்சதே கிடையாது. அண்ட் தென் பிளாக்ல என்கிட்ட இயரிங்குமே கிடையாது. இதுதான் என்னோட பிளாக்ல செய்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ இது. பிளாக் அந்த கலர் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக, அது சம்திங் ஒரு அழகான ஒரு கலர். ஸோ அந்த கலர் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இயரிங் செய்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்துட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பேலன்ஸ் அந்த ஷேப் ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போவே பார்க்க நம்மளோட இயரிங் பாதி அழகாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிளாக் த்ரெட்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் தென் இந்த எண்டிங் பார்ட்டுமே நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது பிளாக் த்ரெட் வச்சு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் சில்க் த்ரெட்டுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்படி பிளாக் கலர் எடுத்தோமோ அதே மாதிரி வந்துட்டு லென்த்தியாக சில்க் த்ரெட் எடுத்துட்டு அந்த ரெண்டு கார்னர்ஸ்லையுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சிங்கிள் த்ரெட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த கார்னர்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பிளாக் த்ரெட்டுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதே லென்த்தும் தான் நான் இதுக்கும் எடுத்திருக்கேன். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிளாக் த்ரெட் எப்படி உள்ளே ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதை ரோல் பண்ண கண்டினியூ பண்ணுமோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட இந்த ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டையுமே அந்த டாப் ஹோல்ஸ் மூலியமாக கீழே விட்டு அந்த க்ளூவில் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ண போகிறோம். அண்ட் தென் இது நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு சில்க் த்ரெட்ஸ் இருக்கிறதால இந்த சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுங்கள். க்ளூ நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வந்துட்டு பிளாக் கலர் ஃபுல்லாக ரோல் பண்ணமோ அதே மாதிரி ஒயிட் கலருமே ரோல் பண்ண போகிறோம். நம்ம பிளாக் த்ரெட் வச்சு கவர் பண்ணும்போது அந்த இன்பிட்வீனில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல அந்த கேப்பில் மட்டும் நம்ம இந்த ஒயிட் கலர் சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இயரிங் தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு ஃபுல் பிளாக்கும் கிடையாது அண்ட் தென் ஃபுல் ஒயிட்டும் கிடையாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ கலர் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் ரெட் அண்ட் ப்ளூ ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் இருந்தாலுமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ அந்த சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சுல, ஸோ அந்த சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்களுமே கரெக்டாக கேர்ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இயரிங் வந்து ரொம்ப ஃபேவரேட்டான இயரிங்காக இருக்க போகுது எனக்கு. ஸோ இந்த இயரிங் வந்து ரொம்பவே அழகாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயரிங்கோட அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இது வந்து நம்ம பிளாக் கலர் த்ரெட் எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி தான். ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சுற்றி எடுத்தாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயரிங் இது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸுமே இல்லாமல் ஈக்குவல் லென்த்தில் வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு அதை சுற்றி வச்சுருக்கோம். ஸோ அது நமக்கு பார்க்கும் போதே கிளியராக தெரியுது. அந்த ஸ்பேசஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக பிளாக் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு ஒயிட்லேயுமே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் ஐபின் எடுத்துக்கலாம். இது வரைக்குமே வந்து நான் இயரிங் வீடியோஸில் கோல்டன் ஐபின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சில்வர் கலர் ஐபின் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு குட்டி பீட்ஸ் போட்டுட்டு அதை நம்ம அந்த கீழே இருந்து அந்த ஹோல்ஸில் வந்துட்டு வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு இதுக்கு தனியாக கலண்டு விழுந்துடாது. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சுட்டதுக்கு அப்புறம் நமக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஐபின் இருக்குல்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக நம்ம வந்துட்டு பெண்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா ஐப்பினுமே இந்த மாதிரி சின்னதாக தான் பெண்ட் பண்ணணும். நம்ம பெருசாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இயரிங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த மாதிரி குட்டியாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, ஹூக்ஸ் இருக்குல்ல, கொக்கி கம்மலுக்கு வந்துட்டு அந்த ஹேங்கிங்ஸ் போடுவோம்ல, அந்த ஹேங்கிங் வந்துட்டு இதில் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இப்படி நீக்கி விட்டுட்டு நம்ம அந்த பெண்ட் பண்ணி வச்சிருந்த ஐப்பின் இருக்குல்ல அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த இயரிங் ஹூக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு நல்லா ஃபிட் பண்ணிட போகிறோம். அதாவது இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம அதை டைட்டாக ஃபிட் பண்ணிடணும். இந்த மாதிரி டைட்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயரிங் வந்துட்டு எங்கேயுமே கலண்டு விழுகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் அழகான இயரிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்குல்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். ஸோ இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இயரிங். இந்த இயரிங் உங்களுக்கும் கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட பேர் இயரிங்குமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இயரிங் வந்துட்டு பார்க்க ஒரு அம்பர்லா மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கொக்கி கம்மல் ஹேங்கிங்ஸ் வந்துட்டு நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் குர்தா டாப்ஸ், டெய்லி வேர் இயரிங்ஸை கூட இதை நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி மேட்சிங்காக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த இயரிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஃபேவரட் இயரிங். உங்களுக்குமே இது ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய சில்க் த்ரெட் இயரிங்ஸ், டாசல் இயரிங்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸுமே பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.